சென்டலியாஸ் வியூ பாயிண்ட். இந்த குங்குர் ரோட்லேயே போங்க. குங்குர் ரோட்லேயே போய் போனால் சர்ச் ஒன்று இருக்கும். சர்ச்சுக்கு பனி ரோட்டில் போட்டீங்க சார். தேங்க்யூ காய்ஸ். அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரோட காட்டி தான் நானே தான் ரோட் பிளே ஆகிட்டேன். சாக்லேட் பூ பிஸ்கட். சரியான மழை காசு, சரியான கூடுதல் காசு. மேலே கொஞ்சம் நான் நடந்தான் போக பார்க்குறோம். மீனே பைக்கை பார்க் பண்ணி கொண்டேன். சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அது வந்து இப்போ அட்டன்லேருந்து கொழும்பு போகிற ரூட்டில் தான் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு லட்சப்பான வாட்டர்ஃபாலையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கொழும்புக்கு போக தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் போவோம். இப்போ இங்கிட்டேருந்து காட்டுது 11 கிலோமீட்டர் காட்டுது. கொழும்பு போகிற ரூட்டில் வந்து சென்னோன் ஈஸ்டேட்லேருந்து இருக்குது. நான் அதுக்குள்ளே தான் போகிறோம். அதுக்குள்ளே தான் எங்களோட வந்து வியூ பாயிண்ட் இருக்கு. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் 6 மைல் போகணும் ஒசகைக்கு. போ. பட் பாருங்க, பஸ் கொண்டு வருவது இந்த ரூட்டால முன்னுக்கு பஸ் வருவது. நான் போறாண்டு ஒரு 6 கிலோமீட்டர் காட்டுது. நாங்க பாப்போம் எப்படி வியூ பாயிண்ட் இருக்கேன்னு சொல்லி ஒசக்க பேத்து. இதுதான் சென்ட் எலியாஸுக்கு போற ரூட். நான் இங்கால தான் போறேன். சொந்தமாய் வழியெல்லாம் மாறுதே, தேசந்தீதி பாடிடும் பாடலே, மரமெல்லாம் மனிதராய் ஆடுதே, புல்பூண்டுகள் பூச்சிகள் பட்சிகள் சொந்தமாய் வழியெல்லாம் மாறுதே. பொடியமாக கலங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. இது இங்கிலாந்து மாதிரி நான் கிரவுண்டு அதாம ஜாஸ்தி இடம் வந்தீங்கன்னா வியூவை பாரு. ஜாஸ்தி வியூ வண்டி இது. சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட் எங்க? சென்ட் எலியாஸ் வியூ பாயிண்ட் இந்த குங்குர் ரோட்லேயே போங்க. குங்குர் ரோட்லேயே போய் போனால் சர்ச் ஒன்று இருக்கும். சர்ச்சுக்கு பனி ரோட்டில் போட்டீங்க சார். தேங்க்யூ. அவங்கள ஒன்றும் விளங்குது இல்லை பாருங்க. ஃபுல்லாக பினி. நீங்க பாத்தீங்களா பினி? பனி இல்லை பினி. கூகுள் மேப் போய் காட்டு. நான் சர்ச் ஒன்று இருக்கேன் இந்த ரோட்ல போகல. அந்த சர்ச்ல இருந்து பனி இறங்கும். சர்ச்சுக்கு தான் சர்ச் மேலே கேட்டு பார்ப்போம். மீன் கேட்டு மக்கள்கிட்ட வியூ பாயிண்ட் எங்க? இதாலே போகணும். அதால போகணும். இதால அதால. தேங்க்யூ தான். ஃபுல்லாகவே பனியால மறைஞ்சி மறைஞ்சி வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே நீள்கிறேன், இங்கே இன்றே ஆழ்கிறேன். இன்னொரு ரோட் தான் நீ நான் போகணும். சர்ச் சர்ச் கிளைமேட் நல்ல கிளைமேட் தானே. மழை இல்லை, மழமான கிளைமேட்.
ஆனா கொஞ்ச நாளா மழை பெஞ்சு கொண்டு இருந்துச்சு. இப்ப மழை பெஞ்சு கொண்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 10-15 நாளா மழை பெஞ்சு கொண்டு இருந்துச்சு. అయితే எங்களுக்கு வந்து அடுத்த ட்ராவல் ஒர்க் வந்து பண்ண கிடைக்கல. இப்ப கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் நீண்டுட்டு இதாலே போகணும். ரோடு கொஞ்சம் அமைதியில் தான் இல்லை கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் இந்த ரோட்டில் போகிறதுக்கு. ஸ்டேட்ஸ் வியூ பாயிண்ட் எங்க வியூ பாயிண்ட் கோவில் ஒன்று மேலே போகணும். தேங்க்யூ. பைக்கில் போகணும். பைக்கில் போகலாம், ஓரளவுக்கு போகலாம். ரோட்டு தேங்க்யூ. ஸ்டேட் இதால போவேன் நான் இறங்கி சப்போர்ட் ஒன்று கொடுத்தேன். தண்ணி வந்து அடிபட்டு போகுது. நான் இதால தான் போகணும். இன்னொரு 10 நிமிஷத்துல வருமா இடம் காய்ச்சி? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல மட்டும் போயிடுமா காய்ச்சி? மேலே கொஞ்சம் நான் நடந்து தான் போக பார்க்குறேன். மீனே பைக்கை பார்க் பண்ணி கொண்டேன் காய்ச்சி. இதால தான் ஏறி போகணும். நான் இதுக்கு வந்து நடந்து போகிறேன். இந்த ரோட்ல வந்து போறதுக்கு கஷ்டம். நான் பைக் அங்கே பார்க் பண்ணினேன். பார்க் பண்ணிட்டு இட்ரிஸோட போறேன். பார்ப்போம். பாருங்க எப்படி பனி மூட்டம்னு சொல்லி கூலாயிருக்கு. கூலாயிதான் மழை மழை மீன் இந்த கிளைமேட் மாற போறேன். நீங்களே எங்கள அக்கா கோவில் கோவில் நீங்களா இங்கே தான் போகணும். இந்த தொங்கல்ல கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவில் தான் கடைசி பாயிண்ட். அதுதான் வியூ பாயிண்ட். பாருங்க எப்படி என்று சொல்லி. சட்டப்படி நேரத்துக்கு சட்டப்படி டைமுக்கு நாங்கள் வந்திருக்கிறேன். இந்த மாசம் கிளைமேட் நல்ல வேணாம். கிளைமேட் நல்ல மழை பெஞ்சா அது சரி செம்ம கூலா. இந்த காய்ஸ் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரோட காட்டி தான் நானே தான் ரோட் பிள்ளை ஆகிட்டேன். சரியான ரூட்டுக்கு வந்தேன். நான் கொஞ்சம் அங்கே மாறி போனேன். டவுட் ஆயிடுச்சு இந்த இங்கெல்லாம் போமா அங்கே போமாண்டு. இப்படி இங்கெல்லாம் திரும்பினா சரியாகிட்டு முன்னுக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க மரத்தை பெருசா பாருங்க. மலை மலை மலையா சத்தம் கேக்குதுங்க. தண்ணி போகுது. லொகேஷனுக்கு வந்து கூகுள் லொகேஷனை பார்த்து கொஞ்சம் தூரம் தான் வரையலும். அது போற கஷ்டம். இங்களை வர்றதுக்கு சிக்னல் இல்லைன்னு இல்லை, வேற ரூட் காட்டுது. ரூட் மாறி காட்டுது. சரியான ரூட் காட்டுது இல்ல, வேற ரூட் ஒன்று காட்டுது. அதில் இங்க இந்த ரூட்டுக்கு வாரதுன்னு சொன்னா வந்து யார் சரி அந்த ரோட்ல போற ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு வந்தா உங்களுக்கு வந்து கொள்ளையிலும் வந்து கொள்ளையிலும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து மிஸ் ஆகி படிச்சு ரோட் அதோடைய வந்து இப்போ இன்னொரு ரோட்டால நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு எத்தனை நிமிஷமாவது ஏறி நான் இப்போ 20-25 நிமிஷம் நடந்து கொண்டிருக்கிறேன். 20-25 நிமிஷமா நடந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க எப்படி என்று சொல்லி. மழை மழை பெய்யுது. எவ்வளோ மைக்கும் தெரியா? எவ்வளோ மீட்டர் தெரியா? நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அநேகமா கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நல்ல வேலை யாரோ வாரான். இவங்கள கேட்டு பார்ப்பேன். கோவில் எங்கால போகணும்? மேலே போகணும். மேலே தான். தேங்க்ஸா. மேலே தான் போகணும். நான் யோசிச்ச இடம் சரி. வருது
தண்ணி ஒண்ணுமே குடிக்கல. அதான் தண்ணி வருது ஃபுல்லா. அவ பூரா வேலை செஞ்சுட்டு காட்டுங்க அவளை. வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. ரோடு சரி, இவன் நான் நினைச்ச ரோடு சரி. இன்னைக்கு நல்ல வியூவாக தான் நீங்கி, ஆனால் எல்லாம் பினி 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 பார்த்து. இப்போ நான் பண்ணவரை ஏறிக்கொண்டு ஈக்கிறேன். வயிறும் குறைஞ்சிட்டு காய்ச்சினும் கொஞ்சம் தான் நீங்கி. அது கோயிலா? அதுதான் கோயிலா? அந்த காய்ஸ் ஃபைனலி கோயிலை கண்டுபிடிச்சிட்டேன். கோயில் வந்துட்டு சந்தோஷமாகிது. இவ்வளோ தூரம் நடந்து வந்து கோயிலை பார்க்கறதுக்காக டவுட் ஆயிடுச்சு நடுவில் வரப்போக்குள்ள. இப்போ ஃபைனலாக கண்டுட்டேன். இப்போ தான் இது வந்த மாதிரி உசுறு வந்த மாதிரி கோயிலை கண்டே போகிறோம். சரியான டயட். இதுதான் கோயில். இல்லை காட்டுறேன். காய்ஸ் கோயில் பின்னிக்கிது. இப்போ 3 மணி மட்டும் டைம் ஆகுது. ஃபுல்லாக வியூவை என்ஜாய் பண்ணி நல்லா ஃபோட்டோஸ்க்கும் எடுத்துக்கொண்டேன். இப்போ நான் வந்து இனிது வெளியாக போகிறேன். 3 மணியாவது இறங்கிக்குது. நான் வர காட்டிலும் நான் ரோட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் மட்டும் நடந்து வந்து தான் வந்தேன். இந்த போர்டருக்கு ஃபுல் ஹெல்ப்ஃபுல் ஆகிக்கிறாங்க. இனிக்கிற மனுஷர் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை தந்தாங்க. தேலை பிச்சு கொண்டு நிற்கிற மனுஷர் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை தந்தாங்க. அவங்களோட ஹெல்ப்போட எவ்வளோ வந்தேன். இப்போ திரும்ப போகணும். ஒரு 45 நிமிஷம் மட்டும் பின்னுக்கு போக மீக்குது. வில்லா நிற்கிறாரு பின்னுக்கு. இதுதான் கோயில் பாருங்கள். அடுத்த ட்ரிப் வந்து நான் வேற கூப்பிட்டு போறேன். வாசி போர்டு ஒன்று பார்த்து இது வாரக்கிழமை சாலப்போம். காய்ஸ் இங்க பாருங்க, பெரிய நாரங்கா. எப்படி பிக்கிறே? ஓட்டை போடுங்க நடுவுல. கையால விற்க விரலால ஓட்டையை போடுங்க. சரிங்க, நான் ஓட்டையை போட்டுட்டேன். எப்படிங்க இது மட்டும் எப்படிங்க? இல்ல நோட்டை போட போறாரு. ஓட்டை போட போறேன். ஆனா இது வந்து கொஞ்சம் வந்து இது பழுத்து இல்ல. பழுத்து தான் இந்த மஞ்சள் கலர்ல. மஞ்சள் கலர் இது வந்து இல்ல அந்த மஞ்சள் கலர் இல்ல இது வந்து மஞ்சள் கலர் வந்து பழுத்தேண்டு செல்லையில இப்ப குடிச்சு பார்த்தா கொஞ்சம் ரஃப்பா இருக்கு. இது பொதுவா ரஃப்பா தானே எம்புள் தானே எம்புள் நாரங்கன்ற இதுதான் ரஃப்பா தான் ஈக்கும். வந்து வெட்டது கத்தி ஒன்று இல்லைண்ணா நல்லா விற்கிறாரு. மாஷால் இதானே நல்லா டேஸ்ட் ஆகி நம்புறேன். இந்த புகை பறக்குது சைடால. பாருங்க. வாவ். சரி, கடைசியில நான் பிச்சிட்டேன். எங்க தண்ணி பார்த்தா கழுவும். பாருங்க காட்டுங்க. பாருங்க நாரங்கா. தண்ணி ஊற்றுவோம் கொஞ்சம் கழுவும். நாங்க புரியாக்கி பாருங்க. சம்பள காசு. இத பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. இது வந்து இனிப்பும் புளிப்பாம். ஜம்பலக்கா சொல்லுவாங்க. ஜம்பலக்கா அது மாய்க்கு. இன்னும் நல்லா புளி வண்டி. ஆனா நல்லா அதே மரத்துல 2-3 ஜாயம் பிக்கு. பாப்பா நான் போல பிப்பேன். காசிப்பா நான் ரிட்டர்ன் பேத்து கொண்டிருக்கிறேன். இல்லை முன்னுக்கால போகிறாரு. ஆனால் வாரன் காய்ஸ் இப்போ வந்து கீழே நடந்து கொண்டு போகிறேன். நான் நினைக்கிறேன் நான் இப்போ 51 கிலோமீட்டர் மட்டும் கிலோமீட்டரா 51 நிமிஷமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். சரியாக 3 மணிக்கு இறங்க தொடங்கினேன். இப்போ வந்து 3:51 பாருங்கள். இப்போ நான் வார ரோடு சரியோ பிள்ளையோ என்னலவோ தெரியா. இந்த மரம் என்ன நினைவிக்கு நான் வரப்போகலையும் காட்டிப்பேன். இந்த மரத்தை சீண்டை தான் வாரேன். ஏன்னா சரிதானே மில்லாம் சரியான்றாரு. அவ சரியா தான் நீக்கும். மில்லாம் சொன்னா சரியா தான் நீக்கும். நான் நடப்பேன். போம்ண்ணா. இப்போ என்ன சொல்லுங்க இந்த ட்ரிப்பை பற்றி? வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நடந்து பற்றி நிறைய. அண்ட் அந்த அன்னைக்கு பைக்கு விளங்குது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டீங்கன்னா பைக் விளங்குது. நானே தான் சொல்லிட்டேன் பைக் இருக்குமோ இல்லையோ என்னலோன்னு யோசிச்சு கொண்டீங்கன்னா பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் பைக் நீங்கி
எல்லாம் நினைச்சபடி சக்ஸஸ் ஆச்சு எனக்கு. ஆனால் கோயிலை பார்த்து இல்லை மாற சந்தோஷம். அந்த வியூ பாயிண்ட்டை கிடைக்காத நினச்சி கொண்டு இருந்தேன். வியூ பாயிண்ட்டும் கிடைச்சிச்சு, அதில் சந்தோஷம். அவ்வளோதானே. நான் இதில் பைக் அங்கே பார்க் பண்ணிட்டு வாங்க. என்னோட பைக் அங்கே இருக்கி பார்ப்போம். இப்போ போகிற ரூட்டில் இப்போ இதிரிஸ் வந்து நான் மார்னிங் சென்ன மாதிரி அந்த ரூட்டில் தான் போகிறோம். நைட்டாக போகுது, என்ன மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஈக்கும், நாய் சாச்சா ஈக்கிறாரு, என்ன மாதிரி நடக்கும், ஏது நடக்கும் ஒன்றுமே தெரியா. இறங்க போகல பள்ளம் தானே, அதை சுட்டி ஷூ ஈக்காது சரியா பார்ப்போம். நான் இந்த ரூட்டால் தான் வந்தேன். இந்த ரூட்டால் வந்து இங்கே பைக்கை வாக் பண்ணிவிட்டு அப்படியே ஒசக்க ஏறினா சரி. சரி, நான் தின்னவும் இல்லை, பசியாக நீக்குது. போகிற வழியில் எங்க சரி நல்லா கடையாண்டு நிப்பாட்டி சாப்பிட்றதான் ஐடியா. காய்ஸ் ஃபைனலி இருந்து வெளியாகிறோம். பாருங்க மில்லான் இது பண்ணிக்கிறாரு. இன்றைக்கு என்ன மாற பசி. வாழைப்பழம் 1 கிலோ வாங்கினா வாழைப்பழம் 1 கிலோ வாங்கி வந்துட்டு வாழைப்பழம் தான் இப்போ என்னோட சாப்பாடு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கினா முருகை திண்டுட்டோம். இந்த கையிலே சாக்லேட் பூ பிஸ்கட் பாருங்க. கூடுதல் காசு இது ஒன்றும் போட்டுக்கோங்க, ஷர்ட் எடுக்கணும், நான் போட்டுக்கோங்க. நல்லா சாக்லேட் என்னது சாக்லேட் பூ பிஸ்கட். இங்கே கண்டோன்னே வாங்கிக்கோங்க. தூக்கம் போகாமீங்க சுவிங்கம் வாங்கிக்கி. இடம் வந்து வட்ட வேலை. மழை பெய்யுது காய். அண்டைக்கு கேண்டி போயிட்டு வர போகிறேன். மலைக்கு மாட்டி கொண்டோம் காய்ஸ். நீராரு நான் வந்து முறுக்கொண்டு வாங்கினேன். பாருங்க சரியான மழை. இது வந்து கித்தூர் காலையில வச்சு சரியா மழை பெய்யுது. மலைக்கு மாட்டி கொண்டோம். பானா ஃபுல்லா மழை. முறுக்கொண்டு வாங்கினேன் மலையில தின்னத்துக்கு. மழை நின்று தான் வெளியாகும். பாற வழியில செம்ம மழை, சரியான மழை. பாருங்க ஒரு கடை வண்டி வந்து நின்றா கடையில வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். நீங்க ரோட்டை பாருங்க, இருட்டா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. கவனமா போறேன் நான் கொழும்புக்கு. கரண்ட் போது காட்டுல இருக்கு. இதுக்குதான் பயப்பட்டாரு இன்னைக்கு. கரண்ட் பேத்து மலையில காப்பமா இருக்கிறேன். ஷர்ட்டுக்கு மேல ஷர்ட் போட்டு ஃபுல்லா என்ஜாய் தான் போட்டேன். இப்ப மலைக்கு நினைஞ்சு ஃபுல்லா ஈரமா இருக்கு. செம்ம மழை. இதே மாதிரி தான் நான் வந்து கண்டிக்கு போன நேரமும் இப்படிதான் மழை. ஆனா கண்டி ரூட் வந்து கொஞ்சம் அப்படி பெருசா வாங்கிடல. அதனால வந்து ஒரே இது வீட்டுக்கு வந்தாச்சு. டிஆர்ல தின்ட்டு. ஆனா இந்த ரூட் தான் அப்படிதான். நீங்க வரப்போற கண்டிப்பீங்க எப்படின்னு சொல்லி நிறைய வங்கு நிறைய ஆங்கிள் எடுக்க வரும். நீ சுத்தி பைக்ல போற சுத்தி மழையும் கூட கவனமா போகணும். போய் கேட்குதோ தெரியாண்ணா, போய் கேட்கும் சரியான சவுண்ட் காய்ஸ். வாய்ஸ் கொஞ்சம் மாயால ஆகிடும், கணக்கெடுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா தண்ணியும் நிறைஞ்சிச்சு. வார நாளைக்கு வந்து மலையில நலையிறதான் வேலை. இதுக்கு சென்னையோட எப்ப வாராரோ மலையில நலையிறே தான் வேலை. சரியான மழை காய்ச்சி, சரியான கூதல். 15 minutes later.
இது சாரமெல்லாம் கொண்டு வந்துக்கிறாரு நலஞ்சா மாத்துறதுக்கு. சரியான மனங்க தலையை தொடுத்து பண்ணுறேன். துவாஜிக்கு பதிலா சாரத்தாளுக்கு தலையை தொடச்சிக்கு வராரு. துவாஜி கொண்டு வரலையா? துவாச்சி கொண்டேன் பேக் இல்லை. சரி சாரம் சாரம் கொண்டாந்தீங்களா? பாத்தீங்களா சாரம் எல்லாம் கொண்டாந்தீங்களா? பாத்தீங்களா இது என்ன உடுப்பு மாத்துறதுக்கு. A few moments later. பாருங்க எப்படி இருக்கிறாரு. மாத்தி கொண்டாங்க. இது அத்தை கடிஞ்சி இந்த கால மாத்தி கொண்டா இல்லாட்டி தெரிந்தானே. எல்லாம் சப்பாதான் பேக்ல போட்டாச்சு, எனிமே பேக்ல போட்டாச்சு. இதான் சரி. காய்ச்சி நாங்கள் ஹோட்டல் வந்து வந்தோம் தின்னதுக்கு. சாப்பாடு தின்ன காய்ச்சி ஒரு மாதிரி ஹெட்டன்லேருந்து வந்துட்டோம். ஐசாலே வந்துட்டோம். இப்போ ஐசால வந்து நைட் சாப்பாடு வந்து தின்னதுக்கு ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு வந்தேன். ஐசாவிலேருந்து இவர் பேத்துருவாரு தின்ட்டு நடுங்குதா நலஞ்சு கொண்டு தான் வந்தேன். ஃபுல்லாகவே நலஞ்சு கொண்டு தான் வந்தேன். நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்னோட பண்ண சீஸ் கொக்கு ஃபுல் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்ன தானே இது சரியான பசி. நான் ஆர்டர் பண்ண புது பத்து ஆர்டர் பண்ணி இது வந்துட்டு சீஸ் கொத்து சீஸ் கொத்து பார்க்க கிரிபத்மா ஐகி ஃபுல் பசியில் இருக்கிறார் எதிரி. என்ன ஏனையும் சேர்த்து தின்னுவார் போல. பசியா பார பசி. என்ன எத்தனை மணிக்கு நான் வெளியே இறங்கினோம் அங்கேருந்து? இங்கேருந்து வந்து 5 மணிக்கேனா? ஓ 5 மணி. 5 மணிக்கு நான் வெளியாகி இப்போ 9 மணி ஆகுது இங்கே வந்து 4 hour. ஆனால் 2-3 இடத்துல நாங்கள் வந்து நின்றோம். மிச்ச நேரம் நின்றோம் மழையில். அந்த ரோடு வந்து இருட்டும் கூட. பயங்கரமான ரூட் உண்டு. எதிரி பயந்து வந்தார். வந்து என்ன சீனண்டா ஒன்றும் விலை வாகனம் ஒன்றும் விலை இல்லைதான். மாற சீன மாற எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அது சரி. ரோட்டில் வரப்போக்கள் வந்து இங்கிலீஷ் வந்து 1000 குருசியை ஓட்டிக்கொண்டு திக்கர் செஞ்சு கொண்டு துவா கேட்டுக்கொண்டு வந்தார். நான் நல்லபடியாக விசாரி வந்துட்டேன். இப்போ நான் தின்ட்டு இங்கிலீஷ் பேத்துருவார். அதுக்கப்புறம் நான் குடும்பம் பேத்துருவோம். கரண்ட் தேவையில்லை கை இருக்குது. ஒரு ரூபாயில செல்ல கஷ்டம். எனக்கு துண்டொன்று வச்சே தின்னும். இதில் வந்து சீஸ் போட்டிக்கிறாங்க. நல்லா சீஸ் டேஸ்ட்டும் வருது. அவ்வளோ குறை சொல்லது ஒன்றும் இல்லை. நல்லா தான் நீக்குது சீஸ் போட்டு சீஸ் வந்து இப்போ தான் கடிப்பட்டுச்சு. நான் இதுக்கு மேலே போட்ட கரண்டியில் சீஸ் வந்து நல்லா கடிப்பட்டுச்சு. நல்லா இருக்குது. நான் கிரேவி கூட ஊற்றிக்கொள்ள. சீஸ் கொத்துக்கு கிரேவி ஊற்றுற முதல் மனுஷன் இருக்கு. சீஸ் கொத்துருக்கு சீஸ் கொத்து தான். ஆனால் எனக்கு வந்து கிரேவி கொஞ்சம் தேவைப்பட்டுது. கலையில் பேர் இல்லை. கலையில் ராஜ் ஹோட்டல். ராஜ் ஹோட்டல் அவிசா. காய்ஸ் திண்டாச்சு. காய்ஸ் நான் வந்து சாப்பிட்டுட்டேன். இப்போ வெளியாக போகிறேன். இந்த வீடியோ முடிச்சு கூட போகிறேன். காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கரெக்டாக லைக் ஒன்று தட்டுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். என்ன செய்யணுமெண்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பாய் பாய். See you. டாடா.